எடுத்துக்கொள்ளும் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். ஆபகுக் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத. ஆமென். தேவனுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும், பெருசா இருக்கும். ஆசா இப்படி சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது யாருக்கு லேசான காரியம்? ஆமென். பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது மனிதர்களுக்கு ரொம்ப லேசான காரியம். பெரிய பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் பேங்க் ஈஸியா லோன் கொடுப்பாங்க, ஈஸியா. ஆமென். அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க 1 கோடி கேட்டா இவங்க 2 கோடியும் கொடுக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது எப்படி ஈஸியோ அப்படியே தான் அவருக்கு பலன் இல்லாதவர்களுக்கும். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், பலம் உள்ளவர்களுக்கு செய்வதை விட பலன் இல்லாதவர்களுக்கு செய்யறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க நம்ம சும்மா தான் இருப்போம், அவர் தான் செய்வார். ஆமென். சிலர் இடையில புகுந்து இருக்கிறத குழப்புவாங்க தெரியுமா? இந்த பலம் உள்ளவர்கள் அப்படிதான். இதெல்லாம் இப்படி செய்யணும், அதெல்லாம் அப்படி செய்யணும், அதுவரை எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கோம். ஆமென். அதனால சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வர்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோம். அப்படியே அவங்க வந்தாலும் ஒரு டீ கொடுத்து ஃப்ரெண்ட்லேயே உட்கார வச்சிருக்கோம், அதுக்குள்ள நம்ம இங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்கதரிசியை கொண்டு என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனுடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வேதனையும் ஆண்டவருடைய கோபமும் வேதத்தில் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியிலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், அவர் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 106வது சங்கீதம் 13வது வசனத்திலே ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமா. அப்படி மறக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னா, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்க மாட்டாங்க. நமக்கு தோன்றதை ஏன் செஞ்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தவைகளை நம்ம மறக்கிறதுனால. அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டாங்க. எங்கே தேவனுடைய ஆலோசனை இல்லையோ அங்க இடறலுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். அவர் ஒவ்வொன்றை எப்படியெல்லாம் செய்கிறார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது, இதை பார்க்க வேண்டும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆமென். அதுக்கு மேல நமக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் சர்வத்தையும் காண முடியும். நம்முடைய கடந்த காலத்தை அவரால் பார்க்க முடியும்,
நம்முடைய நிகழ்காலத்தை அவரால் பார்க்க முடியும். நம்முடைய நாளையை, இன்னும் ஏன் நம்முடைய 1000வது தலைமுறையையும் அவரால் இப்பொழுதே பார்க்க முடியும். இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய 1000வது தலைமுறை எங்க? ஆமா, 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம்? அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை, அப்போ 1000க்கு இவ்வளோ இறக்கும், 999க்கு இவ்வளோ இறக்கும். ஆமென். ஆண்டவர் இரக்கத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஆண்டவர் காத்து வைத்த இரக்கத்தை தான் இன்னைக்கு நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராயணும், அதை தியானிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை நோக்கணும். அதை சிந்திக்காம, அதை நோக்காம, அதை மறக்கிறவர்களை ஆமென் தேவனுக்கு அவர்கள் வேதனை உண்டாக்குகிறார்கள். தேவனை அவர்கள் கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களாம். கோபப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய கேரக்டர்ல ஒண்ணு என்ன தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவரே சொல்றாரு, நான் பொறுத்து இளைத்து போனேன். அவருக்கு எவ்வளவு வில்லங்கமான ஆட்கள் நம்ம. ஆமென். அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரை, அதாவது நாம் தவறும் போது தேவன் கிருபையாய் நமக்கு மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பார் என்று சொல்லி நாம் தவறு செய்யும் போதுதான் அவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். நான் கீழே விழும்போது கர்த்தர் என்னை தாங்குவார். கர்த்தர் என்னை தாங்குவார்னு சொல்லி நான் கீழே விழுவது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. தேவாலயத்தின் உச்சியிலே இயேசுவை பிசாசானவன் சோதனை காலத்திலே கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீர் தாழ குதியும், நீ என்னை விழும்படி தள்ளினால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நானே எடுத்து சாடனா அது சூசைடு. அது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மன்னித்தார். கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லி ஒருவன் மீண்டும் பாவம் செய்கிறான் தெரியுமா? அவன் தான் கர்த்தருடைய கிரியையை நோக்குகிறது இல்லை. கர்த்தருடைய கிரியைகளை குறித்து வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஒன்று, யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14:31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். மகத்தான கிரியை, கிரேட் வொர்க். மகத்தான கிரியை என்பது என்னவென்றால், ஒன்று பெரிய காரியம், இரண்டாவது அதிகமான காரியம். ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ, இவ்வளவு தானா? இல்ல, அவருடைய கிரியை என்பது மகத்தான கிரியை. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் முக்கிய. ஆண்டவர் ஏதோன்னு செய்ய மாட்டார், மிகவும் முக்கியமான கிரியை. அவருடைய கிரியையை நமக்கு எப்பொழுது மிகவும் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நடப்பிக்கிறார். எத்தனை முறை இந்த கடற்கரை அருகே கர்த்தர் நடந்திருப்பார். அப்பொழுதெல்லாம் டைம் பாஸுக்கு கடல்ல நடந்து போனாரா? மற்றபடி எங்க போனாலும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் கடல்ல கொஞ்ச தூரம் நடந்து போன யாராவது வந்திருப்பாங்களா? இல்லை. அவருடைய மகத்தான கிரியை அவர் சும்மா நடப்பிக்கவில்லை. சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்த போது, அவர்களுக்கு இப்பொழுது மிகவும் தேவை என்கிற நிலை வந்த போது, தேவன் தம்முடைய மகத்தான கிரியையை விளங்க பண்ணினார். மகத்தான கிரியை. யாத்திராகமம் 14வது அதிகாரம் நீங்கள் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது அந்த வசனங்களை வாசிக்கலாம். ரதத்தை பூட்டி, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல தெரிந்த வார்த்தை தான். பார்வோன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான
கூட்டிக் கொண்டு போனான். ஆமா. அப்ப இப்ப பார்வோன் கிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க? ரதம் இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிறான். இப்ப பார்வோனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரதம் இருக்கு, வீரர்கள், குதிரைகள், ஆயுதங்கள் எல்லாம் பார்வோன்ட்டே இருக்கு. இப்படி பார்வோன் புறப்பட்டு போகிறான். இஸ்ரவேலர்கள் எப்படி போனார்களாம்? 8வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பார்வோன்ட்ட என்ன இருக்கு? ரதம் இருக்கு, ஆமென், குதிரை இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க. இது ஒண்ணும் யார்கிட்ட கிடையாது தெரியுமா? இஸ்ரவேல்கிட்ட கிடையாது. அப்ப இஸ்ரவேல்கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய பலத்த கரம். இன்னைக்கு எது இல்லைன்னு அது இல்லைன்னு ஃபீல் பண்றோமா, இது இருக்குன்னு மகிழ்றோமா? பார்வோன்ட்ட என்ன இல்லைன்னா கர்த்தருடைய பலத்த கரம் இல்லை. என்ன இருக்கு? ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாமே இருக்கு. இஸ்ரவேல்கிட்ட என்ன இல்லைன்னா குதிரை இல்லை, ரதம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய பலத்த கரம். பார்வோன்ட்ட இருக்கிற அத்தனையும் பயன்படுத்தினாலும் இந்த கரத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே எந்த வல்லமையையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. பார்வோன் இஸ்ரவேலரை மேற்கொண்டிருந்தால் பார்வோன் 15வது அதிகாரத்திலே பாடியிருப்பான். ஆனால் மேற்கொண்டது இஸ்ரவேலர் ஆனதுனால இஸ்ரவேலர் என்ன பாடுறாங்க தெரியுமா? 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. 12வது வசனம், நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால். 16வது வசனம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால், உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல இருப்பார்கள். கொந்தளித்து வந்தவன கல்லை போல அசையவே உடலியம் பார்வோன. என்ன ஆண்டவருங்க! அவனை பிடிப்பேன், அவனை மேற்கொள்வேன் என்று புறப்பட்டு வந்தவன ஒரு லைன் போட்டு அப்படியே விட்டுட்டார். அப்படியே நிற்கிறான். அவசரத்துக்கு கூட அவனுக்கு எங்கேயுமே போக முடியாது. அசைவட்டு. முந்தி சின்ன பிள்ளை இல்லை, சென்னையில் ஒரு பீச்சுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் நிற்பார், சிரிக்கவே மாட்டார். அவரை சிரிக்க வச்சா காசு. என்னெல்லாமோ மக்கள் இங்கிருந்து என்னெல்லாமோ செய்வாங்க. மக்கள் செய்யறத பார்த்தா சிரிப்பு வராது, கையில் வச்சிருக்கிற தூக்கி அடிக்கணும் போல இருக்கும். அப்படியே இருப்பாங்க அசைவட்டு. அப்படி இருந்தால் அவங்களுக்கு காசு கிடைக்கும். இங்கே காசுக்காக வைக்கல, அவங்க கடைசிக்காக வச்சுட்டார். இப்படி இருக்கிற பார்வோன் இப்படி இருக்கிறான். மோசே பார்க்குறாரு, என்ன கண்ணு கூட அசைய மாட்டேங்குது. இதுதான் அவருடைய கிரியை. சமுத்திரம் எவ்வளவு கொந்தளித்து வந்தாலும் அவர் கையை வச்சு ஒரு எல்லை போட்டார்னா, இம்மட்டுமா? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா பாக்கெட்டை கட்டி பர்ஸை கட்டி ஒன்னும் இல்லை. அப்படி இல்லை, என் மேல பலத்த கரம் இருக்கிறது, பலத்த கரம் இருக்கிறது. ஆகாபுக்கு ரதம் இருந்தது, எலியாவின் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருந்துச்சு. ரதம் வேகமா, கரம் வேகமா. நீ ரதத்துல எவ்வளவு வேகம் போனாலும் எலியா அதற்கு முன்னாடிதான்
என் தேவன் சத்துருக்களுக்கு பின்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை. உங்க கரம் இருக்க, என் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கு நம்புறவங்க மாத்துறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஓ என்னை அழைத்தவரே, சங்கீதம் 37 இருக்கிறது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் நித்தம் கண் வைத்து அவனை கொலை செய்ய வகை பார்க்கிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்க, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும். நல்ல கவனமா கேளுங்க, கிருபையினாலே மீட்டு பலத்தினாலே கொண்டு போகிறாராம். அவருடைய பலத்துல, நம் பலம் எல்லாம் நம்மளை பின்னாடி தான் இழுக்கும். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே கல்லறையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்துல கல்லறை இல்லை என்றா இங்கே. ஆமென். சிலர் இப்படிதான், நீங்க இங்க சர்ச்சுக்கு போறீங்க, நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம். அங்க கர்த்தர் உண்டான்னு கேட்க மாட்டாங்க. அங்க கல்லறை உண்டா? இருக்கு, வாங்க, நல்லா இருக்கு, நல்ல விசாலமா படுக்கலாம். நம்முடைய பலம் முதல் தடையிலேயே எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடல். ஆமாம், இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்ததுலேருந்து சிவந்த சமுத்திரம், இந்த கேப்லேயே நம்முடைய பலம் எல்லாம் இனி என்னெல்லாம் இருக்கு. மாறா இருக்கு, எரிகோ இருக்கு, யோர்தான் இருக்கு, எவ்வளோ இருக்கு. 136வது சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பெரிய ராஜாக்கள் லிஸ்டே போட்டிருக்கு. ஆமே, எப்படி இதெல்லாம் தாண்ட முடிந்தது? இது எங்கள் கரத்தின் பலம் அல்ல, எங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய புயத்தின் பலம். அவருடைய கிரியை மகத்தான கிரியை, அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலே அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு உடனே ஆண்டவர், ஹே சீஷர்களே, வாங்க 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 போயிரும். இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமா. அதாவது இந்த இடத்துல ஒரு 2 நாளுக்கு கிரியை செய்யணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். இந்த இடத்தின் அதிகாரிகள் யார் இருக்கிறா? ஏரோது. ஏரோது சொல்றான், ஆட்களை விடுறான், இருந்தா கொலை பண்ணிடுவேன். அதனால தேவன் தான் செய்ய நினைத்த கிரியையை செய்யாதபடிக்கு அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவர் புறப்பட்டார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கும் நாளைக்கும் நான் இதை செய்து 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே அடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த கனம் பெற்ற மோஸ்ட் ரைட்டு லெஃப்ட் ரெவரண்ட் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் போட்டு அந்த நரிட்ட போய் சொல்லு, அவர் தாங்க நம்ம ஆண்டவர். ஆமே ஆமே, நம்ம ஆண்டவர். இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்பார், எது பனியா அப்படிம்பார். ஏன்னா ஆண்டவரை இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன மெழுகா அப்படிம்பார். ஏன்னா அவருடைய பிரசனத்தில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல. அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது எதெல்லாம் பெருசா இருக்கும், அது மேலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். நான் என் பிரச்சனை எங்கிருந்து பார்க்கும்போது அது எனக்கு பெருசா இருக்கு, ஆனால் எனக்குரியவர் மேல இருந்து அதை பார்க்கும்போது அவருக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற?
தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யாருக்குமே தடுக்க முடியாது. ஏசாயா 43:13 ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவன் இல்லை. நீ செய்வ